ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்க ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துடைய டெஸ்ட் மேட்ச் பிச் ரிப்போர்ட், பிச் ரெக்கார்டு, இந்த பிச்சில் யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, இந்த பிச்சில் நடந்த லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிச்சில் நடந்த டெஸ்ட் மேட்சுடைய ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை பார்த்துலாம். இந்த பிச்சில் மொத்தம் 5 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தவங்க 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் எடுத்தவங்க 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் டிராவில் முடிஞ்சிருக்கு. இந்த பிச்சுடைய ஹையஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 687 இந்தியா அடிச்சிருக்காங்க. இந்த பிச்சுடைய ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 202 இருக்குது, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 189 இருக்குது, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 103 இருக்குது, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 65 இருக்குது. அதே போல் இந்த பிச்சில் விக்கெட் டேக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பவுலர் மொத்தமாக 54 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 89 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துடைய டெஸ்ட் மேட்ச் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் பார்த்துடலாம். இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸில் பேட்ஸ்மேன்களுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அதிக ரன் அடிக்க அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸில் ஸ்பீட் பவுலர் அதிகமாக விக்கெட் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேட்ச் போக போக அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸில் ஸ்பின் பவுலர் அதிகமாக அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவாங்க, அதாவது அதிகமாக விக்கெட் எடுக்க அதிகமாக சப்போர்ட் பண்ணும், பேட்ஸ்மேன் ரன் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பிச்சில் நடந்த 5 மேட்ச்சில் ஸ்கோர் பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸில் மட்டும்தான் பேட்ஸ்மேன் அதிக ரன் அடிச்சிருக்காங்க. மேட்ச் போக போக ரன் ரொம்ப கம்மியாக இருக்குது, விக்கெட் ரொம்ப அதிகமாக எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த பிச்சில் லேட்டஸ்ட்டாக நடந்த 3 டெஸ்ட் மேட்ச் உடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் 2018 நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 311 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 367 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. தேர்ட் இன்னிங்ஸில் 127 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்தும் விட 75 ரன் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் 2017 நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 687 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 388 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. தேர்ட் இன்னிங்ஸில் 159 ரன் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் இன்னிங்ஸில் 250 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச் 2013 நடந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 237 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 503 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. தேர்ட் இன்னிங்ஸில் 131 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் ஸ்பீட் பவுலர் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் பவுலர் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் இன்னிங்ஸ் நடக்கல, மேட்ச் அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. இதில் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த 3 டெஸ்ட் மேட்ச் கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் அதிக ரன் அடிக்க அந்த பிச் அதிகமாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது தெளிவாக தெரியுது. தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸில் பவுலர்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரியுது. அதே போல் அந்த பிச்சு பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலர், ஸ்பீட் பவுலர் இவங்க 2 பேருக்குமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது தெளிவாக தெரியுது. அதே போல் இந்த பிச்சில் டாஸை பொறுத்து மேட்சுடைய ரிசல்ட் மாறாது, எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. அடுத்து இந்த பிச்சில் அதிக ரன் அதிக விக்கெட் யார் எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு மோஸ்ட் ரன் அடித்தவங்க டாப் 3 பிளேயரை மட்டும் பார்த்துலாம். புஜாரா மொத்தமாக 5 இன்னிங்ஸ் இந்த பிச்சில் விளையாடி இருக்காரு. அவர் 510 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 127 இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல விராட் கோலி இருக்கார். அவர் 5 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு, 379 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 75 இருக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல அஸ்வின் இருக்கார். அவர் 4 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு, 107 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 73 இருக்குது. அடுத்து அதிக விக்கெட் எடுத்தவங்க லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அஸ்வின் இருக்கார். அவர் 8 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு, மொத்தமாக 27 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துல ரவீந்திர ஜடேஜா இருக்கார். அவர் 6 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு, 15 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துல குல்தீப் யாதவ் இருக்கார். அவர் 2 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நீங்கள் ஒரு ட்ரீம் 11 பிளேயர் அப்படின்னா அடுத்து வர வீடியோவில் இந்த பிச்சில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, அதே போல் 2 டீமில் இருந்தும் இந்த பிச்சில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்து வர வீடியோவில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.